Hello friends, welcome to Vanitha's Kitchen. நம்ம இன்னைக்கு நார்த் இந்தியாவோட ஒரு மிக பிரபலமான ஒரு உணவு பார்க்க போறோம். அது என்னன்னா ஆலு பராத்தா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு ஒரு 1 கப் மாவு, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, தேவையான அளவுக்கு உப்பு இத போட்டு கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் விட்டு அதை திருப்பி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவுக்கு நம்ம எப்படி ஒரு மிருதுவான ஒரு மாவு பிசைவோமோ அது மாதிரி நல்லா தளர்த்தியாக பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது மாவு, கொஞ்சம் தளர்வாகவே இருக்கணும் அந்த மாவு. இதை ஒரு பாத்திரத்தில் மூடி போட்டு அது ஒரு 1 மணி நேரம் அது ஊறட்டும். இப்போ நம்ம அதுக்கு உள்ளே வைக்கிற அந்த பூரணம், அந்த ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 5 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு தோல் உரிச்சிட்டு நல்லா கட்டி இல்லாமல் மசிச்சு வச்சுருக்கேன். இப்போது வாணலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா அதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 30 செகண்ட் வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்குனது அதையும் போட்டு ஒரு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். அப்புறம் பொடிசாக நறுக்குன ஒரு பச்சை மிளகாய் அதையும் போட்டு வதக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இதையெல்லாம் போட்டு நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நல்லா மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த உருளைக்கிழங்கு, அதையும் போட்டு தேவையான அளவுக்கு கொத்தமல்லியையும் போட்டு நல்லா அதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா அதை வதக்கிக்கலாம். இப்போ நமக்கு பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஒரு 7-8 உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். நமக்கு மாவும் தயாராகிடுச்சு, உள்ளே வைக்கிற பூரணமும் தயாரிச்சு. இப்போ நம்ம பராத்தாவாக திரட்ட போகிறோம். நல்லா நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு சப்பாத்திக்கு உருட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு உருண்டையாக உருட்டிட்டு அதை ஒரு 2-3 இன்ச் சைஸுக்கு அதை திரட்டிக்கிங்க. முதல்ல கொஞ்சம் தடிமனாக திரட்டிட்டு அதை அதுக்கு நடுவில் அந்த நம்ம உருளைக்கிழங்கு பூரணம் இருக்கு இல்லையா அதை உள்ளே வச்சு நல்லா எல்லா ஓரங்களையும் நல்லா சீல் பண்ணிடணும். டைட்டாக சீல் பண்ணிவிட்டு, அதாவது பூரணம் வெளியே வரவே கூடாது. அப்புறம் உள்ளங்கையில் வச்சு அப்படியே அதை நல்லா அந்த பூரணம் எல்லா இடத்துக்கும் பரவுற மாதிரி அதை கையிலேயே லேசாக அப்படி தட்டிக்கலாம். இந்த மாதிரி பராத்தாவோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அதில் வைக்கிற உள்ளே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா அந்த பூரணம், அது செய்கிறப்போ நம்ம அதில் பயன்படுத்துகிற எல்லா பொருட்களுமே ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கி இருக்கணும். அப்போ தான் அந்த பூரணம் வெளியே வராது. கொஞ்சம் மாவு அதில் போட்டுக்கலாம். எக்ஸஸ் மாவை ஊற்று விட்டுட்டு மெதுவாக அந்த பூரணம் வெளியே வராதபடிக்கு ஒரு சப்பாத்தியாக நம்ம இதை திரட்ட போகிறோம். ரொம்ப மெல்லிசாக தட்ட வேணாம், அவ்வளோ ருசியாக இருக்காது. அதே மாதிரி ரொம்ப தடிமனாகவும் இருக்க வேணாம், மீடியம் சைஸில் அதை நல்லா திரட்டிக்க போகிறோம். அப்போ தான் ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும். ஆனால் ஒன்றுங்க, நீங்கள் எவ்வளோ இதை தடிமனாக சாப்பிட்டாலும் ரொம்ப மிருதுவாக இருக்கும், ரொம்ப ருசியாகவும் மிருதுவாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. பட் ரொம்ப மெல்லிசாக தட்டிட வேணாம், சப்பாத்தி மாதிரி. இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, நம்ம அந்த சப்பாத்தியை போடுறப்போ, அந்த பராத்தாவை போடுறப்போ அந்த கல் நல்லா சூடாக இருக்கணும். இப்போது நல்லா மேல் புறமாக நெய்யோ அல்லது வெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய், ஏதாவது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த எண்ணெயை விட்டுட்டு நல்லா கீழ்ப்பாகம் நல்லா வேகிற வரைக்கும் ஒரு 30 செகண்ட் வேக விட்டுட்டு அப்புறம் திருப்பி இன்னொரு பக்கத்தையும் திருப்பி போட்டு திருப்பி எண்ணெயோ அல்லது நெய்யோ விட்டு அந்த மேல் புறமும் கீழ்ப்புறமும் அழகாக அந்த பொன்னிறமான அந்த டாட்ஸ் வர அளவுக்கு நல்லா அதை வேக வச்சுக்கலாம். அடிக்கடி அதை திருப்பி போட்டுக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு கருகாமல் அழகாக அந்த பொன்னிறமாக அந்த நம்ம ஆலு பராத்தா நமக்கு தயாராக இருக்கும். இப்போ இந்த ஆலு பராத்தா உருளைக்கிழங்கு குழந்தைகளுக்கு ரொம்ப நல்ல விஷயம். பெரியவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அதுக்குள்ளே காலிஃப்ளவரோ இல்லை மஷ்ரூமோ இல்லை உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்து கூட இந்த பராத்தா பண்ணிக்கலாம். இதுக்கு வட இந்தியர்கள் தயிரும் ஊறுகாவும் வச்சு சாப்பிடுவாங்க. பட் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, ஒரு குருமாவோ இல்லை சட்னியோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் அதை வச்சு இதை நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் ஒன்றுங்க, இது 2 சாப்பிட்டாலும் அவ்வளோ வயிறு நிறைவாக இருக்கும். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். நம்ம அதுக்குள்ளே சேர்க்குற காய்கறிகளை பொறுத்து இதோட ஆரோக்கியம் இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி இது.
இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த உணவு. அதனால் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு எல்லாரையும் சந்தோஷப்படுத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வனிதா ஸ்ரீஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வித்தியாசமான சுவையான ஒரு உணவோடு வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.